ஓம் நம சிவாய. ஓம் நம. ஊன் நிகழ் மேனியராய். ஊன் நிகழ், இந்த எலும்பெல்லாம் சுருங்கி கையெல்லாம் அங்கம் குறைஞ்சி போச்சு. ஒருவர் திருநீர் அணிந்து வந்தார். மானநிலை அழிஞ்சு அதனால ஏற்பட்ட வேதியால அங்கமெல்லாம் குறைஞ்சு அந்த தொழுநோய் ஆட்கொண்ட ஒரு அடியார் இந்த திருவாதிர பூஜையில திருநீரோட கலந்துக்கிட்டாராம். இதுதான் சேக்கிலார் சொல்றாரு. 6 நிலைகள்ல முதல் நிலை திருநீர் அணிதல்ன்றார். இதை பார்த்து அங்க இருந்த அடியார்கள் எல்லாரும், இவனை யாரு இப்ப உள்ள விட்டது, ஐயோ இவன் கூட போய் நம்ம வாங்கக்கூடாது, அவன் முதல்ல அவன் வெளியே போக சொல்லு, இல்லைன்னா நாங்கள் வெளியே போகிறோன்ட்டு எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. இதை பார்க்குறாரு நரசிங்க முனையரையார் பார்க்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சீலம் இளரையனும் திருநீரு சேர்ந்தாரே, அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் என்ன பாவம் பண்ணானோ இருந்துட்டு போடணும், இதுக்கு உள்ள வந்திருக்கான் திருநீர் பூசிட்டு. சீலம் இளரையனும் திருநீரு சேர்ந்தாரை ஞானம் இகழ்ந்தால், அவன் நல்லவனோ கெட்டானோ திருநீர் பூசிருக்கான், அவன் அந்த உலகம் இகழ்ந்தால், ஞானம்னா உலகம் இகழ்ந்தால் நரகதிக்கு போவார் என்று. பரகதி கிடையாது, நரகதி. புரிஞ்சிச்சுங்களா? நம்மெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம், பாரு திருநீர் பூசிட்டு பிச்சை எடுக்கிறான் பாரு, அது மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஒரு சிலர் இன்னைக்கு அந்த சிவபேடத்திலேயே யாசகம் பண்றாங்க. உங்களால முடியுமா செய்யுங்க, முடியலன்னா போயிடுங்க, பேசாதீங்க. அவங்களுக்கு நரகதின்றார், அவங்கள வணங்குறவங்களுக்கு பரகதி. சரிங்களா? நம்ம இகழக்கூடாது யாரையும். சீலம் இளரேனும் திருநீரு சேர்ந்தாரை ஞானம் இகழ்ந்த அரு நரகம் நன்னாமல் எண்ணுவார். நம்ம அவரை அவங்க மாதிரி இகழ்ந்துட்டு நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு அடியாரை உட்கார வச்சு குளிக்க வச்சு சிறப்பு பூஜை பண்ணி அவருக்கு 1000 பொற்காசு கொடுத்தாரா. எல்லாத்துக்கும் 100 பொற்காசு, அவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்து அவருக்கு பணிவிட பண்ணி அனுப்பிச்சு வச்சாராம். எண்ணுவார் பால் அணைந்தார் நமக்கு அளித்தபடி இரட்டிப்பு பொன் கொடுத்து 9 பங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாராம். இரட்டிப்பு பொன் கொடுத்து மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். தொழுது இனிய மொழி விளம்பி, மொழி விளம்பின்னா அவரை உபசாரம் பண்ணுது. நல்லா உடம்ப பார்த்துங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க, அடுத்த மாசமும் வாங்க, மொழி விளம்பி விளையளித்தார். சாமிக்கு தெரியும் யாருக்கிட்ட என்ன கேட்கணும், யாருக்கிட்ட என்ன வாங்கணும்ன்றது சாமிக்கு தெரியும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்காருன்னா அது அதுக்கு காரணம் அவருடைய ஊழ்வினை. அந்த ஊழ்வினை அவன் அனுபவிக்கும் போது அவன் நம்ம இகழ்ச்சியா பேசணும்னா நமக்கு அவனுடைய ஊழ்வினை வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. எதுவும் சும்மா வராது. சும்மா வினை வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுக துக்கங்கள், சுகமோ துக்கமோ சும்மா வராது. எல்லாம் முன் செய்த வினைக்கு இந்த ஜென்மத்தில் தொடர்ச்சியா வருது. சும்மா வினை வருமோ, சிவபோகசாரம் புத்தகத்தை எடுத்து படிங்க. சும்மா வினை வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுக துக்கங்கள், எல்லாம் முன் செய்த வினைக்கு இடம். சிவன் அருள் செய்விப்பதென்றால் எய்தவனே நாடிரு. மேல இருக்கான் ஒருத்தன், ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான். எல்லாம் தெரியும் அவனுக்கு, ஆனா ஒன்றும் தெரியாதான் அவனுக்கு. நீ அவனை பிடிச்சுக்கோ. பற்றுக பற்றற்றான் பாதம் பற்றுக. சிவபெருமானுக்கு எந்த பற்றும் கிடையாது, சிவபெருமானுக்கு எந்த பற்றும் கிடையாது. அவனை பற்றிக்க, நீ பற்றுக
பற்றற்றான் பாதம் பற்றுக. சரிப்பா, நீ எல்லாம் சொல்றீங்க, நான் சாமி கிட்ட என்னதான்ப்பா கேட்கறது? என்ன கேட்கறது? கேட்கக்கூடாதுன்னு சொல்ற, அப்புறம் என்ன? ஏதாவது ஒரு கதி வேணும்ல, நல்ல கதி வேணும்ல. காரைக்காலில் என்ன கேட்டாங்க? இரவாத அன்பு கேட்டாங்க. முதல் வரி என்ன? இரவாத அன்பு. பிறவாமை கேட்கணும் சாமி கிட்ட, பிறவாமை கேட்கணும். இந்த மனசுல அமைதி கேட்கணும். அமைதியை கொடு. அமைதி அமைதி இல்லாதன்னு அழிஞ்சிட்டு இருக்கோம். இந்த கோபம் வரும்போது ஒரு வேகம் வரும் பார்த்தீங்களா? இப்போ ஐயா ஒரு தகவல் என்கிட்ட சொன்னார், கேட்டுக்கிட்டேன். அதுக்கு பதில் வந்து நான் முள்ளமா இப்படி தான் சொல்லணும். ஏங்க கவனம் உட்காருங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது மைக்கில். இது எதுக்கு சொன்னேன்னா, ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஏதோ வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது கோபப்பட்டவர் சத்தமாக பேசுவார். சத்தமாக பேசும்போது 4 வீடு தாண்டி கூட கேட்கும். இப்போ ரெண்டு பேருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. நீ மொல்லமாக பேசுறது அவருக்கு கேட்டுது. இப்போ ஏன் நீ இவ்வளோ சத்தமாக பேசுகிறாப்ப? அங்கே என்ன இல்லைங்க, ரெண்டு பேருடைய மனசும் தூரமாக போயிடுச்சு. ரெண்டு மனசும் தூரமாக போயிடுச்சு. அதைத்தான் சொன்னாங்க, வேகம் கெடுத்து ஆண்ட. அந்த வேகத்தை கெடுக்கணும். முதல்ல அந்த வேகம் நமக்கு எப்பெல்லாம் வருதோ அப்போ வந்து அந்த சிவநாமத்தை உச்சரிக்கணும். நமச்சிவாய 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 நமச்சிவாய. நீ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லும் போது சாமி மேல இருந்து சொல்லுவாரு, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். என்னடா சாமி எப்ப இங்கிலீஷ் கத்துட்டா சொல்றீங்களா? அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்ம சிவபுராணத்துக்கு வந்து திருவாசகத்துக்கு வந்து விளக்கம் எழுதுனான்னா அவனுக்கு யார் சொன்னது? சாமி தானே. ஆங்கிலம் பேசுறவனுக்கு ஆங்கிலத்துல சாமி சொல்லியிருக்கணும். அப்ப சாமிக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன கேட்கணும் சாமி கிட்ட? என்னுடைய வேகத்தை குறைப்பா. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அப்படி யாருக்காவது சொன்னாரா? சும்மாரியா இரு, கம்னு பார்த்துக்கலாம். யாருக்காவது சொன்னாரா? முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்னார் இல்லையா, சும்மா இரு, சொல் அற, உட்காரு கம்முன, நான் பார்த்துக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்ப நம்ம விண்ணப்பங்கள்லாம் யாருக்கிட்ட வைக்கணும்? சாமி கிட்ட வைக்கணும். பிறவாமை கேட்கணும். இந்த வேகத்தை தடுத்து ஆள்கொள்ற சக்தி எனக்கு கொடுப்பான்னு கேட்கணும். அதுக்கு அடுத்து என்ன கேட்கணும்? பட்டினத்தார் என்ன கேட்டாரு? நான் ஒருத்தரையும் சொல்றேன், யார் யார் என்ன கேட்டாங்கன்றத சொல்றேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சு கேளுங்க. பட்டினத்தார் என்ன சொன்னார்? என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலை, இனி எல்லாம் நின் செயலை. முடியாத நிலைமைக்கு போயிட்டான். ஏதோ ஒரு காரணத்துல, பொருள் வசதியில சொல்லல, ஏதோ ஒரு நிலையில முடியாத நிலைக்கு போயிட்டோம். அந்த நேரத்தில் நம்ம வாயில வர வேண்டிய என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை, இது எல்லாம் நின் செயலை. சாமி பார்த்துப்பார். அதை உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க யாருன்னா போய் சொல்லிடுவீங்க. சொல்ல மாட்டேன் சொல்லுங்க, சொல்றேன். சொல்ல மாட்டீங்களா? அப்ப சொல்லிட்டு ரகசியத்தை. இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது பழனிக்கு போனோம். எப்பவுமே எங்களுக்கு பழக்கம் என்ன கேட்டால், சபரிமலைக்கு போயிட்டு அப்படியே அந்த பழனி தண்டாயுத பாடியே ஒரு தரிசனம் பண்ணுவோம். அதுவும் நாங்கள் உள்ள போகும்போது கேட்போம், சாமி என்ன அலங்காரத்தில் இருக்காருன்னு கேட்போம். என்ன அலங்காரத்தில் இருக்கும்போது சாமியை பார்க்கணும். கரெக்டா சொன்னீங்க, சூப்பர். அவங்களுக்கு ஒரு நமச்சிவாய் சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய். நாங்க கேட்போம், அங்க எப்போ அந்த ராஜ அலங்காரம் பண்றாங்களோ அதுக்கு முன்னாடி போய் அந்த ஆண்டி போல சாமியை பார்த்துருவோம். அங்க போகும்போது பேசிட்டே போவாங்க நிறைய பேர். எங்களுக்கு பக்கத்துல பேசுறவங்களாம் கேட்போம், என்ன இது மாதிரி சொற்பொழிவுல பேசுறதுக்கு ஒரு குழு கொடுப்பாங்க. அவங்க கேட்பாங்க, சாமி என்ன அலங்காரத்தில்? ராஜ அலங்காரம். வாடா ஓடி போயிடலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
நாங்க அவனை ஆண்டி கொள்ளலாம் பாப்பா. அவன் என்ன ஆண்டியா? அவங்க மாமனார் யாரு? இந்த அண்ணன் பெரிய வீடு வச்சிருக்காரு, தங்க இருக்காரு, அவருடைய மாமனார் வேங்கடத்தார். அம்மா யாரு? பர்வதராஜன் மகா. அப்பா யாரு? கைலாயத்து கைலியங்கிரி தலைவர். அவரு ஆண்டியா? அவரை போய் இவர் பார்த்தோன்னா இவர் நோண்டி ஆயிடுவாராம். அந்த பழனிக்கு போனீங்கன்னா அந்த சாமியை அவர் அந்த நின்ன அழகான அந்த திருக்கோலத்தில் பாருங்களேன், அவ்வளோ அழகா இருப்பார். ஒரு காலை அப்படி சாய்ச்சிட்டு அப்படி நிற்பார். ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை நம்பினோர் வாழ்வினில் இன்பமே முருகா. அந்த ஆண்டி கோலம் அங்க நட சாத்தும் போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சந்தனம், சுத்தமான சந்தனம் எடுத்து சாமியினுடைய மார்பில் சாத்திடுவாங்க. எந்த நாளத்தில் என்ன நடக்குது சொல்றது, மார்பில் சாத்திடுவாங்க. இரவு நடையெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் சாமிக்கு வேர்க்கும், அதனால அந்த குளிர்ச்சியான சந்தனத்தை வச்சிருவாங்க. அதிகாலையில் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடி சாமி நட திறந்த உடனே அதை அப்படியே லபக் பண்ணிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க. அது பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் போகும், பெரிய பெரிய விஐபிங்களுக்கு போகும். நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி கிள்ளி கொடுப்பாங்க. அந்த சாமியினுடைய வேர்வையோடு இருக்கும் அந்த சந்தனம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் கோயம்பேட்டில். அவருடைய மகளுக்கு ஒரு 15 நாளாக தொடர்ந்து தலைவலி. மிகப்பெரிய செல்வந்தர். சென்னையில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் செக் பண்ணிட்டார், எல்லா ஸ்கேன் எடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை. தலைவலி தீரல, தலைவலி தீரல. சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், ஐப்பா பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் சாமிட்ட வேண்டி. சரி, இப்போ பழனிக்கு வந்தாச்சு. அங்கே உள்ளே நிற்கும்போது ஒரு அடியார் ஒரு இவ்வளவுதான், ஒரு மூக்குப்பொடி அளவுக்கு, மூக்குப்பொடி அவ்வளவுக்கு ஒரு பச்சளையில் வச்சு மடித்து, இது வச்சுங்க, இதுக்கு பேர் ராக்கால சந்தானம். அந்த சந்தானத்துக்கு பேர் ராக்கால சந்தானம்னு பேர். ராக்காலம்னா இரவு பூஜை. அந்த பூஜையில் சாமிக்கு சாப்பிட்ட ராக்கால சந்தனம். இதை சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்ந்துரும்னாரு. அப்படியே வாங்கி பாக்கெட்டில் வச்சிட்டேன். அடுத்த நிமிஷம் நண்பருடைய மகள் ஞாபகம் வந்தது. சபரிமலையிலேருந்து வந்த உடனே நேராக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஐயப்பா இந்த பிரசாதத்தை உள்ளே சாப்பிட சொல்லுங்கன்ட்டு. காலைல 7:15 மணிக்கு கொடுத்தேன். அவர் 11 மணிக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. 3 மணிக்கு அந்த குழந்தை சொல்லுது, அப்பா எனக்கு இப்போ தலை வலிக்கலப்பா. அந்த ஆண்டியை நீங்க கும்பிடுங்க, அந்த ஆண்டிய. இப்போ நாங்கள் அவரை தரிசனம் பண்ணிவிடுவோம். அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொக்கநாத கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குருநாதர் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு தான் விரதத்தை முடிப்போம். இப்போ பழனிக்கு போகிறோம். போய் அந்த கொடிமரத்தை அப்படி பார்த்து அப்படி நிற்கும்போது, சரி இந்த பக்கம் 100 ரூபாய் தரிசனத்தில் போகலாமா இல்லை ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம் அப்படி யோசனை பண்ணும்போது, எப்பா அப்படின்னு கூப்பிட்ற சத்தம் கேட்டுது. யார்த்தையும் போய் சொல்லாதீங்க, சொல்ல மாட்டேங்கன்னு நினச்சி சொல்கிறேன். உடனே திரும்பி பார்த்தா நம்ம பழனி ஆண்டவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. நானும் அவரும் பேசுவோம், நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். கொடிமரத்தை நின்றுட்டு இருக்காரு. ஐயா உங்களை தான் பார்க்கறதுக்கு உள்ளே வரலான்னு நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க? அட ஏன் கேட்குற, தேவக்கோட்டையிலேருந்து நம்ம அடியார்கள் பாத யாத்திரையாக வந்துட்டு இருக்காங்க, 10 நாளாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வராங்களே சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். அவங்க லைனில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டப்புன்னு எல்லா கேட்டையும் அடைச்சிட்டாங்க. ஒரு 10-15 பேர் ஏதோ போடுற மாதிரி உள்ளே பூந்துட்டாங்க. நான் பார்த்தேன், என்ன முருகா உனக்கே இவ்வளவு நிலைமையா? என்னப்பா பண்ணுறது, HRNC கோயில்ப்பா, கண்ட்ரோல் எல்லாம் வேற இடத்துல இருக்குது, என்னால ஒன்றும் பண்ண முடியல. முருகர் சொல்றார். அப்புறம் என்னத்தையோ கொண்டு மேலே ஊத்துறானுங்கப்பா, உடம்பெல்லாம் எரியுது. என்னத்தை திருநீர்னு கொண்டு கொட்டுறானுங்க, உடம்பு எரியுது.
ஏதோ சிமெண்ட் கம்பெனிக்காரன் சப்ளை பண்றான் வெள்ளை சுண்ணாம்பு. ஆமா, உடம்பு எரியுது. தேனுன்னு ஊத்துறான், தேனு கிடையாது, சக்கரை பாகு. வெள்ளப்பாகா, வெள்ளப்பாகு. தீபம்னு ஏத்துறான், நெய் தீபம்ன்றான், மாட்டு கொழுப்பு. அவஸ்தப்படுற. ஐயா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், கொஞ்சம் இரு. அந்த ஜந்துக்கள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ அப்படியே லைன்ல வா, பிரிய தரிசனத்துல வா, நான் இப்படியே முன்பக்கமா வந்து உட்காந்துக்கிறேன், வா வந்து பார்க்கலான்ற. இதுதான் கோயில்ல இருக்கிற நிலைமை இன்னைக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன நீங்க செய்யணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு கதை இது, சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு கதை சொன்னேன். நீங்க இதுல என்ன செய்யணுன்றது உங்களுக்கு சொல்றேன். எந்த ஆலயத்துக்கு போனாலும் நீங்க என்ன வாங்கி கொடுக்கணும், நல்ல திருநீர் வாங்கி கொடுங்க. நிறைய பசுமடம் இருக்குது. திருவேற்காடு போற வழியில 3 பசுமடம் இருக்குது. அன்னபூர்ணி யாத்ரா சர்வீஸ் கைலாசுக்கு போற எல்லாத்தையும் கூட்டு போறாரு. அவருடைய திருமடம் இருக்கு, பசு திருமடம். நீங்க அங்க போய் 1 கிலோ திருநீர் வாங்குறீங்கன்னா ஒரு பசுக்கு உணவு கிடைக்கும். மனுஷனா பிறந்தவனை தவிர வேற யாரையுமே வள்ளல்னு சொல்ல மாட்டாங்க. யாரையாவது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லல. ஒரே ஒரு ஜீவனை மட்டும் வள்ளல் சொல்லுவாங்க, பசுமாட்டை. வாங்க குடந்தரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். பசு வள்ளல் பரம்பரை. அது 1 கிலோ விபூதி அந்த மடத்துல போய் வாங்குறீங்கன்னா அந்த பசுவுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும். அவங்கெல்லாம் பெரிய சிந்தனையோடு அந்த மடத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அங்க போய் விபூதி வாங்குங்க. பஞ்சகவியங்கள் அங்கேயே ரெடி பண்ணி தராங்க. அங்க வாங்குனீங்கன்னா அது நமக்கு புண்ணியம். எல்லாமே ஒரிஜினல் பொருள் கிடைக்குது. அங்க இருக்கிற பசுக்கள்ல இருந்து சேகரிச்ச நெய், பசு நெய், நல்ல பொருள். விலை அதிகம். 24 கேரட் தங்கத்துக்கும் 916க்கும் சாதா நெய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்க கிடைக்கிறது 24 கேரட் நெய்யா, பசு நெய். மூடிய திறந்தாலே தெரியும் யாரோ ஒருத்தர் நெய் பாக்கெட்ல வச்சிருக்காங்கன்னு. அங்க போய் வாங்குங்க நெய். அங்க போய் விபூதி வாங்குங்க. அவங்கள்ட்டே 1 லிட்டர் பால் வாங்குங்க, 1 லிட்டர் தயிர் வாங்க ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சாமி குளிர்ந்து போய் கொடுத்துருவாரு. குளிர்ந்த நாயகி வேற பக்கத்துல இருக்கா. நம்ம எங்க தப்பு செய்யறோம், அதை இனிமேல் எங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு தீபம் நல்லெண்ணு ஒண்ணு டிவி, எந்த டிவியை தோணாலும் தீபம் நல்லெண்ணெய் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு குழந்தை சொல்லாமா, நான் கோயிலுக்கு போறேன், தீபம் நல்லெண்ணெய் எடுத்துன்னு போ, நல்ல வாசனையா இருக்கும், கமகமான வாசனையா. நல்ல எண்ணெயில எள்ளு வாசனை தான் வரும். கமகம வாசனை என்ன அது? அப்ப அதுல என்ன எண்ணெய் இருக்குல்ல? நல்ல எண்ணெய் வாங்குங்க. நல்ல எண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி வச்சுங்க. 1 கிலோ 400 ரூபாய் 450 ரூபா இருக்கும். 1 கிலோ செக்கு எண்ணெய் திருவள்ளூர் பக்கத்துங்களில் கிடைக்குது. வாங்கி வீட்டில் வச்சிருங்க. சங்கல்பம் பண்ணிங்க. எண்ணெயில இருந்து என்னைக்கு நான் ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் போனோம், அந்த கோயிலில் நான் தீபம் ஏற்றுறது இந்த நல்ல எண்ணெயில தான் ஏற்றுவேன். கொஞ்சோண்டு ஊற்றிங்க. உங்களை பெரிய ஆலயத்தை சுற்றி விளக்கு போட்டு சொல்லலையே, ஒரு சின்ன அகல் வாங்க. உங்க எவ்வளவு இருந்தாலும் ஏற்றுப்பார் சாமி. அவருக்கு எவ்வளோ அளவு பெருசு இல்லை, இந்த அளவு தான் பெருசு. ஒரே ஒரு சின்ன அகல் எடுத்துங்க, அந்த நல்ல எண்ணெயை ஊற்றுங்க, ஒரு நல்ல திரியை போட்டு ஆலயத்தில் எங்கே ஏற்றணும் சொல்ல அந்த இடத்துல ஏற்றுங்க. பசுனை வாங்கி வச்சுங்க. 1600 ரூபாய் 1700 ரூபாய் 1 லிட்டரு நல்ல சுத்தமான நெய். அதுவும் சொல்லி வச்சாதான் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுங்க 1 லிட்டரு. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு விளக்கு போடுங்க, அதுல இருந்து எடுத்துட்டு வந்து போடுங்க. அந்த மடத்துல இருந்து விபூதி வாங்க. வருஷத்துக்கு 1 முறை கொடுங்களேன். வருஷத்துக்கு 1 முறை கொடுங்களேன். 1 கிலோ விபூதி ஆலயத்துக்கு கொடுங்களேன். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம கணக்கு வாழ்ந்த நாள் ஏறிக்கிட்டே போகும். வாழ்ந்த நாள் இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம். இனிமேலாவது நம்ம இப்படி வாழணும். சாமிக்குன்னா ஏதாவது வாங்கக்கூடாது.
நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றணும், நல்ல நெய்யில் அபிஷேகம் பண்ணணும், நல்ல பால் பசும் பாலில் பண்ணணும், நல்ல பசு தயிரில் பண்ணணும், நல்ல நெய்யில் சாமிக்கு தீபம் போடணும். இப்படி பண்ணால் நமக்கு எல்லா சாமி எல்லா நாளையும் நல்ல நாளாக மாற்றி நமக்கு நல்ல கதியை தருவார். நம்மக்கிட்ட இருந்து தான் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகணும். இதைத்தான் அடியார்கள் செஞ்சாங்க. எந்த நிலை மாறினாலும் ஆலயத்தை பராமரிப்பதிலையும் அடியார்களை பராமரிப்பதிலையும் ஒரு நாள் கூட தவறாத தொண்டு செஞ்சு இறைவனடி சேர்ந்தவர் நரசிங்க முனையரையார். அடியார்கள் எப்படி இருந்தார்னு அவர் பார்க்கல, எப்படி இருந்தாலும் அடியார்ட்டு வந்தார். அந்த அடியாரை தொழுது அடுத்த மாதத்தில் இன்னொரு அடியார் தலைப்பில் நம்ம எல்லாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரைக்கும் அமைதியாக இருந்து கேட்டு இன்புற்ற அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற திருமலிசை அடியார் பெருமக்களையும் வணங்கி நமக்கெல்லாம் அனுமதி கொடுத்து நம்மளை இங்கே அமரச் செய்து அழகு பார்க்கின்ற ஆலய நிர்வாகிகள் அரங்கோல அனைவரையும் வணங்கி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.